ஐஸ் ஆஃப் டிஎன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதி திருவாரூர் மாவட்டத்துல தான் இருக்கு. இந்த தொகுதி ஒரு தனி தொகுதி. இதுல கிட்டத்தட்ட 15 முறை இது வரைக்கும் தேர்தல் நடந்திருக்கு. இதுல 12 முறை கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் 2 முறை காங்கிரசும் 1 முறை திமுகவும் வெற்றி பெற்றிருக்கு. கடைசியா நடந்த தேர்தல்ல கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து சிபிஐல இருந்து தொடர் மாரிமுத்து வெற்றி பெற்றிருக்காரு. பொதுவா இந்த திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு அதிகப்படியான செல்வாக்கு இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும் தான் இங்க வெற்றி பெற்றிருக்குன்னே சொல்லலாம். அடுத்த கட்டத்துல அதிமுக இருக்கு. இந்த தடவை விஜய் வந்திருக்கிறதுனாலையும் சீமான் வந்திருக்கிறதுனாலையும் ஏதாவது மாற்றம் ஏற்படலாமா, இல்ல இரண்டாவது கட்சிகளா அந்த கட்சிகள்லாம் வரலாமா? இந்த மக்களோட கருத்து இப்ப எப்படி இருக்கு? இந்த 2026 தேர்தல் காலத்துல திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்குன்னு மக்கள்கிட்ட நேரா கருத்து கேட்கலாம் வாங்க. 2026 தேர்தல்ல உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும்? விஜய் தான் வருவாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்தா யாரு எதிர்கட்சியா இருப்பா? டிஎம்கே இருக்கும். ஏன் விஜய்க்கு ஆதரவா இருக்கீங்க? இளைஞர்களுக்கு அவரை ரொம்ப விரும்புறாங்க. அவர் வந்தா நல்லா இருக்கும்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. 2 பேர் வந்தவங்க ஒன்றும் குப்பையை கொட்டல. சரி, இவராச்சும் நல்லது பண்ணட்டுமே. போன முறை யாருக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க? போன தடவை சீமானுக்கு போட்டேன். அவர் நாம் தமிழர். இப்ப சீமான் ஓட்டுல விஜய்க்கு போயிடுமா? போகும், கண்டிப்பா போகும். ஏன் சீமான் விஜய்க்கு ஓட்டு போறீங்க? சீமான் ஒன்னும் இது பண்ற மாதிரி தெரியலையே, வாயால வட சொல்ற மாதிரி தெரியுது. போன தடவை தெரியலையா? போன தடவை புதுசா வரட்டுமே, டிஎம்கே இல்லாம ஏடிஎம்கே இல்லாம புதுசா கொடுப்போம்னு நினைச்சிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். அவர் வரல. சரி, இந்த தடவை விஜய்ங்கிறப்ப நிறைய பேர் இளைஞர்களோட ஓட்டு எல்லாமே அவங்களுக்கு ஜெயிக்குங்கிற அந்த எண்ணத்துல நாங்க வந்திருக்கோம். ஆமா, நிறைய சொல்ல போனா திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, டிஎம்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய்க்கு நிறைய பேர் வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்மளோட ஆதரவு திமுகவுக்கு தான். ஏன்னா அவங்க இப்போ நிறைய சலுகைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வருங்கால ஆட்சியும் அவங்களா தான் இருக்கும். நான் எதிர்பார்க்கறது அதுதான். எதிர்கட்சியா யார் இருப்பா? அதிமுக தான் வரும் எதிர்கட்சிக்கு. தாவேக்கெல்லாம் இப்போதான் அரசியலில் அவங்க இறங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு வர்றதுக்கான அது கூட்டணி வச்சா தாவேக்க வரலாம், தனிச்சின்லாம் வர முடியாது. திமுக தான் வரும். ஏன்னா அவர் நிறையா மக்களுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆளுங்கட்சிங்கிறதுனால அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வரத்துக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். யார் எதிர்கட்சியா இருப்பா? அதிமுக. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திமுக அதிமுக தான் மாற்றி மாற்றி வருது. இனிமேலுக்கு வர்றதுங்கிறது இந்த எலெக்ஷனை பொறுத்து தான் இருக்குது. இங்கே அதாவது இப்போ வாங்குற ஓட்டு யார் அதிகம் வாங்குறாங்களோ எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது அந்த இளைஞர்கள் இடத்துலாம் இந்த தாவேக்காவோட தாக்கம் இருக்கிறதுனால அது யாரோட ஓட்டை பிரிக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக ஓட்டை பிரிக்குமா இல்லை திமுக ஓட்டை பிரிக்குமா? திமுக ஓட்டு தான். திமுக ஓட்டு தான். ஏன்னா இருக்கிறது எல்லாமே வெறும் யங்ஸ்டர்ஸு. இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே திமுகவுடைய அனுதாபிகள் தான். இவங்களோட ஓட்டு தான். அதாவது திமுக ஒரு 10,000 ஓட்டுல ஜெயிச்சுச்சுன்னா இப்போ ஒரு 5,000 ஓட்டுல ஜெயிக்கும். இப்போ குறிப்பிட்ட இந்த தொகுதியில யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நினைக்கிறேன்? கம்யூனிஸ்ட் கூட்டணி தாங்க வெற்றி வாய்ப்பு. ஏன்னா இது கம்யூனிஸ்டோட தொகுதி. கம்யூனிஸ்ட் தான் வெற்றி வாய்ப்பான். ரெண்டாவது பலமான கூட்டணி வேற. கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு. டிவிக்கு கண்டிப்பா டிவிக்கு ஆட்சி மாற்றம் இருக்கும். 2026ல நான் டிவிக்கு சப்போர்ட்டர் தான். கண்டிப்பா விஜய் வெல்வாரு. மற்ற 2 கட்சியுமே எவ்வளவு கூட்டணியோட வந்தாலுமே சரி, விஜய் தனிச்சு நின்று ஜெயிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மாறி மாறி அவங்களுக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டதான் போதும். தமிழ்நாடு புதுசா இருக்கும், புதுசா வரணும். அந்த ஒரு நம்பிக்கையில சொல்றேன், விஜய் கண்டிப்பா ஜெயிப்பாரு. விஜய் ஒருவேளை வெற்றி வாய்ப்பு வாங்கினார் அப்படின்னு சொன்னா அவருக்கு எதிர்கட்சியா யார் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சியா டிஎம்கே தான் இருக்கும். ஆமா, ஆளுங்கட்சியா டிவிகே இருக்கும், எதிர்கட்சியா டிஎம்கே இருக்கும். கண்டிப்பா ஒரு மாற்றம் தேவை. இப்போ ஏற்கனவே திமுக அதிமுக 2 கட்சிகள் தான் பிரதான கட்சிகள் தான் இங்க ஆட்சி நடத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப வரக்கூடிய தாவேகா எப்படி வெற்றி வாய்ப்பு பெறும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, எப்படி வெற்றி வாய்ப்பு பெறும்னா, இப்ப ஒவ்வொரு வீட்டுல உள்ள பெண்கள் ஓட்டு விஜய்க்கு அதிகமா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிப்பா அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அது போல ஒரு சில்ட்ரன்ஸ் அவங்க வீட்டில் உள்ள சின்ன பசங்க எல்லாருமே விஜய்க்கு போடுங்கன்னு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி கண்டிப்பா விஜய் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க, புதுசா ஒரு ஆள் தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில தாவேகா வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா இல்ல வேற கட்சி வெற்றி பெறுமா? இல்ல, திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கொஞ்சம் சிரமம் தான் வருது. இங்க நிறைய டிஎம்கே அந்த கம்யூனிஸ்ட் நிறைய ஓட்டு இருக்கு. இங்க கொஞ்சம் சிரமம் தான். ஆனா மற்ற தொகுதியெல்லாம் அடிச்சு இந்த தடவை விஜய் வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜய்க்கு தான். எதனால? அவர் சின்ன வயசுல பிடிக்கும் நம்மளுக்கு. அவர் எலெக்ஷன் நிற்கிறாப்புல, அவர் ஜெயிச்சதான் நல்லது செய்வாப்புல மக்களுக்கு. இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கான வாய்ப்பு இருக்கா? திருத்துறைப்பூண்டி தொகுதியில எல்லா தொகுதியிலும் விஜய்க்கு தான் வாய்ப்பு. 2026 தேர்தல் என்பது மிக சிறப்பாக அமைய உள்ளது. எப்படி என்றால், நம்முடைய திராவிட முன்னேற்ற தளபதி அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பான சேவைகளை மக்களுக்கு காட்டியுள்ளார்.
பல்வேறு நலத்திட்டங்களை செய்துள்ளார். குறிப்பாக மகளிருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும், மகளிர் உரிமை தொகை மற்றும் தற்போது சமயம் பார்த்திங்கன்னா இந்த முதியோர் மற்றும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு சிறப்பு தொகை அறிவித்துள்ளார். அந்த வகையிலேயே பல்வேறு பணிகள், பாலங்கள், சாலைகள், நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு விவசாய பெருமக்களுக்கும் பெரிய உதவியாக இருக்கு. இது ஆட்சி மாற்றம் வருவது வாய்ப்பே இல்லை. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். இப்போ திமுக ஆளுங்கட்சியா இருக்க பட்சத்துல எதிர்கட்சியா யார் இருப்பா? வாய்ப்பு இருந்தால் இப்போ அதிமுக தான் எப்படி இருந்தாலும் எதிர்க்கட்சியாக ஆட்சி அமைக்கும். அது வச்சு தாவேக்காக வாய்ப்பே இல்லை. ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அது என்னன்னா இளம் வாக்காளர்கள் இருக்காங்க. முழு வாக்காளர்களாக சொல்ல முடியாது, அவங்கள ரசிகர் பற்றவங்க இருக்குது. அதை எல்லா வகையிலும் இறங்கி பார்க்குறாங்க. அதுவே அத்தனையும் ஓட்டாக மாறாது. அந்த அடிப்படையில் தாவேக்கா 2வது இடத்தை பிடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எடப்பாடியார் தான் வருவார். எடப்பாடியார் ஜெயிச்சா எல்லாத்துக்கும் நல்லது. எடப்பாடி அவர் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னா எதிர்கட்சியா யார் இருப்பா? எதிர்கட்சியே யார்? திமுக தான் வரும். இப்ப அதிமுகல இருந்து சில பேர் பிரிஞ்சு போனதுனால அதிமுகவுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? அதெல்லாம் ஏற்படாது. மறுபடியும் போனால் பூரா ஜெயிச்சிட்டாங்கன்னா வந்துடும். அவ்வளோ போனால் பூரா ஜெயிச்சாங்கன்னா மறுபடியும் ரிட்டர்னில் வந்துடும். அதை பற்றி எங்களுக்கு எடப்பாடியார் ஜெயிக்கணும். அதுக்கான வேலையை பார்ப்போம். இல்ல புரியல, ஜெயிச்சவங்களாம் திரும்பி வந்துடுவாங்க, போனவங்களாம் அந்த கட்சியில ஜெயிச்சிட்டாங்கன்னா திரும்ப அதிமுகவே வந்துருவாங்களா? திமுக ஜெயிச்சாலும் தோத்தாலும் எங்கள்கிட்டேருந்து போனவங்க திரும்பவும் எங்கள்கிட்டே வந்துடுவாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா வைத்திலிங்கம், ஓபிஎஸ்லாம் எல்லாம் வந்துடுவாங்க. எங்கள் பக்கம் வந்துடுவாங்க. இப்போ விஜய் வந்ததுனால அதிமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இல்லை அதெல்லாம் பாதிப்பு கட்சியா விஜய்க்கு வரது வாய்ப்பு இருக்கு. அதிமுக கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். திருத்துறைப்பூண்டியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட்டும் டிஎம்கேயும் ஆதரவாக இருக்குங்க. அதுக்கு தான் பெரும்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க. இவங்க நின்னாலும் சரி, இல்லை அவங்க நின்னாலும் சரி. ஆனால் கம்யூனிஸ்ட்னா கன்ஃபார்மாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. எங்கள் ஓட்டும் நாங்கள் டிஎம்கே சின்ன பிள்ளையிலேருந்து. ஆனால் நாங்களும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா அலைன்ஸாக இருக்கிறதுனால வேறு எந்த இதுவும் இல்லை. ஆனால் அதிக ஓட்டு இருக்கிறது அதில் தான் இருக்குது. கம்யூனிஸ்டில் தான் இருக்குது. டிஎம்கேக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி நாங்கள் கம்யூனிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இதுதான் நடக்கிறது. அதே போல இப்போ இங்கே கம்யூனிஸ்ட் வெற்றி வாய்ப்பு பெற்றுச்சுன்னா அதுக்கு அடுத்தபடியே யார் இருப்பா? அதாவது எதிர்கட்சியா? எதிர்கட்சியாக இதுக்கு ஏடிஎம்கே தான் இருக்கும். ஆமாம், விஜய்க்கு வாய்ப்பு குறைவு தான் இந்த ஏரியாவில். இந்த சின்னஞ்சரிசுவலை அதுவளை பண்ணனால கூட தேவலாம் பார்த்துக்கிட்டீங்களா? நாங்கள்லாம் எங்கள் ஜெயிச்சு யார் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறாங்க? எங்களுக்கு கூட்டணி தான் வரும். அது எந்த கட்சியாக இருந்தாலும். திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா யார் எதிர்கட்சியா வருவா? எதிர்கட்சியாக சொல்ல முடியாது. சூழ்நிலைக்கு ஏற்ப வரும். சட்டமன்ற தொகுதியிலன்னா அது எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த 26ல் புதிய ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களும் இப்போ ஆட்சி செஞ்சவங்களும் இல்லாமல் வேற ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும். யார் வரணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நம்ம விஜய் தான் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். விஜய் ஒருவேளை சிஎம் ஆயிட்டாருன்னா யார் எதிர்கட்சியில இருப்பா? எதிர்கட்சியில ஏன்னா முக ஸ்டாலின் தான் எதிர்கட்சியில இருப்பாரு. அப்போ ஓட்டு டிஎம்கேக்கு. எதனாலங்கய்யா? நான் எப்பொழுதுமே கண்டினியூவாக எங்களுக்கு பாரம்பரியமாக டிஎம்கே தான். எதிர்கட்சியா யார் இருப்பா? எதிர்கட்சியாக தாவேக்கா. திமுக கூட்டணியில் நமது திருத்துறைப்பூண்டி தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி தான். அவங்க தான் இல்லை, ஸ்டாலின் தான். எதிர்கட்சியா யார் இருப்பா? அது சொல்ல முடியாது. ஆனால் நம்ம முதல்வர் மீண்டும் முதல்வர் அவர் தான் கன்ஃபார்ம். இந்த தொகுதியில 2வது இடத்துல யார் இருப்பா? இந்த தொகுதியில் 2வது இடத்துல அதிமுக. இப்போ விஜய்க்கெல்லாம் வாய்ப்பு இருக்காதா? விஜய் இப்போதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு ஓரளவு ஓட்டு வங்கி இருக்கு. இப்போ இருக்கிற முதல்வர் அவர்களே நல்ல சிறப்பாக அந்த ஆட்சி நல்ல விதமாக செய்து கொண்டிருக்கிறார். பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கி பல்வேறு ஏழைகளுக்கு உள்ள தொகைகள், அதே மாதிரி பல்வேறு திட்டங்களை அமைத்து கொண்டிருக்கிறார். மீண்டும் இந்த ஆட்சி மலர்றதுக்கு எங்களுடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். எதிர்கட்சியா யார் இருப்பா? எதிர்கட்சியா அதிமுக தான் இருக்கும். இருக்கக்கூடிய விஜய்க்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா? அது இருக்காது. எப்படின்னா உங்களுக்கு அடிப்படைகள் வேணும்.
இதில் வந்து தொண்டர்கள், கட்சிகள், சின்னம், கட்சியோடைய அடிப்படைகள்லாம் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாதிரி அண்ணா பெரியார் அண்ணா காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக இருக்கிற தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியை வந்து திராவிட மாடல் ஆட்சியை வந்து அகற்ற முடியாது. இந்த முறை எத்தனை தொகுதி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் திமுக? எங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு 200 தொகுதி கிடைக்கும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாரை வெற்றி வேட்பாளராக பார்க்குறீங்க? இந்த பகுதியை பொறுத்தளவு திராவிட முன்னேற்றங்களுடைய கூட்டணி கம்யூனிஸ்டுக்கு தான் ஜெயிக்கிறதுடைய வாய்ப்பு. திருத்துறைப்பூண்டி டம்மி எலெக்ஷன் கவுண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி தான். இது வந்து டிஎம்கே, இது ஏடிஎம்கே, இது டிவிகே, இது என்டிகேயோட கிளாஸஸ். நம்ம இப்போ கவுண்ட் பண்ணி அதை கிளாஸஸில் போட்டுட்டு நம்ம நோட் பண்ணி வச்சதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து கவுண்ட் பண்ணி வச்சதை 1 by 1 நான் சொல்ல போகிறேன். ஆஸ் யூஷுவல் வில் ஸ்டார்ட் வித் நாம் தமிழர். ஏன்னா அதுதான் இந்த வாட்டியும் 4th place பிடிச்சிருக்கு. ஆனால் போன வாட்டி இல்லாமல் இந்த வாட்டி வெறும் 2 ஆதரவு சீட்டுகள் தான் நாம் தமிழருக்கு வந்திருக்கு. திருத்துறைப்பூண்டி தொகுதியை பொறுத்த வரையும் அந்த 2 ஆதரவு சீட்டுகளும் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 30லேருந்து 39 ஒரு ஆதரவு சீட்டும் 40லேருந்து 49 ஒரு ஆதரவு சீட்டு வந்திருக்கு. மொத்தமாக 2 ஆதரவு சீட்டு. ரெண்டுமே வந்து ஆண்கள் ஆதரவு சீட்டுக்கு தான், ஃபீமேல் ஆதரவு சீட்டுகள் வரவே இல்லை. அதிமுக அக்கௌண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 29 வந்து 5 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 30லேருந்து 39 2 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 40லேருந்து 49 6 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 50லேருந்து 59 ஒரு ஆதரவு சீட்டும் 60லேருந்து 69 வந்து 3 ஆதரவு சீட்டுகளும் வந்திருக்கு. 70+ல ஒரே ஒரு ஆதரவு சீட்டு வந்திருக்கு. மொத்தமாக அதிமுக திருத்துறைப்பூண்டி தொகுதியை பொறுத்தவரையும் 18 ஆதரவு சீட்டுகள் வாங்கியிருக்கு. அதில் 4 ஆதரவு சீட்டுகள் வந்து ஃபீமேல் ஆதரவு சீட்டுகள். நெக்ஸ்ட் வந்து டிஎம்கே வந்து நான் உங்களுக்கு கவுண்ட்டை வந்து சொல்லிடுறேன் ஏஜ் வைஸாக. 18லேருந்து 29 4 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 30லேருந்து 39 4 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 40லேருந்து 49 9 ஆதரவு சீட்டுகளும் 50லேருந்து 59 9 ஆதரவு சீட்டுகளும் 60லேருந்து 69 4 ஆதரவு சீட்டுகளும் 70+ ஒரே ஒரு ஆதரவு சீட்டும் வந்திருக்கு. மொத்தமாக திமுக திருத்துறைப்பூண்டி தொகுதியில் வந்து எங்கள் டம்மி எலெக்ஷனில் 31 ஆதரவு சீட்டுகள் வாங்கியிருக்கு. அதில் 9 ஆதரவு சீட்டுகள் ஃபீமேல் ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. இப்போ நம்ம டிஎம்கே எண்ணியாச்சு, ஏடிஎம்கே எண்ணியாச்சு, என்டிகே எண்ணியாச்சு. இப்போ என்ன வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஏடிஎம்கே 2வது பிளேஸ், 3வது பிளேஸில் என்டிகே நிற்குது. இந்த ஆர்டரில் வந்து என்ன சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னு டிவிகேயோட கவுண்ட் சொன்னால் உங்களுக்கு அது தெரியும். நான் இப்போ டிவிகேயோட கவுண்ட்டை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதாவது எண்ணி நோட் பண்ணி வச்ச கவுண்ட்டை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி டிஎம்கே வாங்கின ஓட்டு வந்து 31. நல்லா மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து டிவிகே வந்து கவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 18லேருந்து 29 21 ஆதரவு சீட்டு வந்து டிவிகேக்கு வந்திருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் டிஎம்கே டோட்டலாக இந்த தொகுதியில் வந்து 31 ஆதரவு சீட்டுகள் வாங்கியிருக்கு. இப்போ வந்து 2/3 ஆல்ரெடி வந்து டிவிகே வந்து வாங்கிடுச்சு. அதாவது 31 இல்லை 21 வந்து 18-29 மட்டுமே டிவிகேக்கு வந்திருக்கு. 2/3 கவர் பண்ணிட்டதால மிச்சம் இருக்கிறதையும் எப்படி இது கவர் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருதா இல்லையா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சொல்ல உங்களுக்கு அது தெரியும். வாங்க நெக்ஸ்ட் கவுண்ட்லாம் வரிசையாக ஏஜ் வைஸாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 30லேருந்து 39 10 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து 18லேருந்து 29 21 சொல்லியிருந்தேன். இப்போ 30லேருந்து 39 10 இதுலேயே வந்து 31 ஆக்சுவலாக ஈக்குவல் ஆகிடுச்சு டிஎம்கேவும் டிவிகேவும். இப்போ நெக்ஸ்ட்டு உள்ள ஏஜ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இருக்கா இல்லையான்னு பார்ப்போமா? 40லேருந்து 49 5 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 50லேருந்து 59 4 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 60+ம் சரி 70+ம் சரி இந்த வாட்டி டிவிகேக்கு ஓட்டே விழலை. ஆக்சுவலாக எப்பவும் போல தான் 40+, 50+ மேலேயே ரொம்ப ஓட்டு இருக்காது. ஆனால் இந்த வாட்டி 50+ 4 வந்திருக்கு. அதுவே கொஞ்சம் இந்த தொகுதியில் கொஞ்சம் ஹையஸ்ட்டு தான். அதுவும் இல்லாமல் 60+, 70+ ஆஸ் யூஷுவல் டிவிகேக்கு வந்து ஓட்டு வராது. ஆக்சுவலாக எந்த தொகுதியிலையும் எங்களுக்கு வந்ததில்லை. அதே மாதிரி இந்த தொகுதியிலையும் வரல. திருத்துறைப்பூண்டி தொகுதியை பொறுத்தவரையும் இந்த எங்கள் டம்மி எலெக்ஷனில் ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 40 ஆதரவு சீட்டுகளோட முதல் இடத்து வந்து டிவிகே பிடிக்குது. அந்த 40 ஆதரவு சீட்டில் வந்து 12 ஆதரவு சீட்டுகள் வந்து ஃபீமேல் ஆதரவு சீட்டுகள். இதே தான் எலெக்ஷனில் வருமா அப்படின்னு வந்து எங்களுக்கு அது தெரியல. எலெக்ஷன் டேட் வந்து ஓட்டிங் டே போய் அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ரிசல்ட் வரப்போ தான் இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கிறது நமக்கு வந்து கான்க்ரீட்டாக சொல்ல முடியும். ஆனால் எங்கள் டம்மி எலெக்ஷனில் வந்த வரையும் டிவிகே ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்குது, டிஎம்கே 2வது பிளேஸ் பிடிக்குது, ஏடிஎம்கே 3வது பிளேஸ், 4வது பிளேஸ் வந்து என்டிகே பிடிக்குது. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வந்து டோட்டலாக உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஒரே ஒரு நோட்டா மட்டும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. டோட்டலாக திருத்துறைப்பூண்டி தொகுதியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் எடுத்தது 92 சாம்பிள்ஸ் வந்து வந்த ரிசல்ட்டு தான் இது. நாங்கள் ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான். இதே இது வந்து ரிசல்ட் வந்து
எலெக்ஷனில் வருமா அப்படின்னு பார்த்தா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போ இந்த தொகுதியை பொறுத்தவரை எங்கள் டம்மி எலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து டிவிகே பிடிச்சிருக்கு, 2வது பிளேஸ் வந்து டிஎம்கே பிடிச்சிருக்கு, 3வது பிளேஸ் வந்து ஏடிஎம்கே பிடிச்சிருக்கு, 4வது பிளேஸ் வந்து நாம் தமிழர் பிடிச்சிருக்கு. திருத்துறைப்பூண்டி தொகுதி, அந்த தொகுதியை பொறுத்தவரையும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாரிமுத்து அவர்கள் தான் இப்போ வந்து எம்எல்ஏ இருக்காங்க கரண்ட். அதுவும் டிஎம்கேயோட கூட்டணி கட்சியில் தான் போனாட்டியும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரையும் அவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது. ஆக்சுவலாக அவர் ரொம்ப எளிமையான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தனி செல்வாக்கு இருக்குது. அந்த தொகுதி மக்களும் வந்து அவர் குறித்து ஒரு நல்ல பார்வை தான் வச்சுருக்காங்க. ஸோ அவரே திரும்ப அங்கே நிற்கும் பட்சத்தில் நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் டிவிகே இங்கே ப்ரிடாமினெண்ட்டாக இங்கே வந்து ஈவன் டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களே சொன்னது என்னென்னா, இங்கே இருக்கிற எம்எல்ஏ வந்து நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்குன்னு ஒரு நல்ல பேர் அவருக்கு கண்டிப்பாக இருக்குது. டிவிகே சேர்ந்தவங்களே வந்து டிவிகேக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னவங்களே இதே வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி அவங்க மனசு வந்து எலெக்ஷன் டைமில் கேண்டிடேட்டை பார்த்து அது சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு வந்து நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இங்கே ப்ரிடாமினெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா டிவிகேக்கு கிடைச்ச ஓட்டு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து அகைன் 39 வயசு உள்ள ஓட்டு மட்டும்தான். அதுவே கிட்டத்தட்ட வந்து அவங்க வாங்கின 40 ஓட்டில் வந்து 75% கவர் பண்ணுது. மிச்சம் இருக்கிற ஓட்டு தான் ரொம்ப சேலஞ்சிங்காக டிவிகேக்கு. இந்த தொகுதின்னு இல்லை, எல்லா தொகுதியும் தமிழ்நாடு ஃபுல்லுமே இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா 40+ ஏஜுக்கு மேலே இருக்கிற ஓட்டை அவங்க எப்படி வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். ஆனால் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் இருக்க இதில் மிகப்பெரிய சேலஞ்சுன்னா 18லேருந்து 30 வயசு உள்ள ஓட்டை இவங்க எப்படி வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. 18 to 35 அந்த ஏஜ் குரூப் அப்படிங்கிறது வந்து அதர் ஏஜ் குரூப், அதாவது 40லேருந்து 70+ இருக்கிற ஏஜ் குரூப்போட அந்த கவுண்ட் வந்து கம்மி தான். பட் இம்பேக்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக ஏடிஎம்கேக்கும் அது பெருசாக இருக்கும் போது, டிஎம்கேக்கும் அது பெருசாக இருக்கும் போது, ஸோ வந்து ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணுறாரு விஜய் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். டிவிகே வந்து இதே ஸ்பாயில் ஸ்போர்ட் மட்டும்தான் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் அது வந்து நம்ம எலெக்ஷன் டே வந்து கவுண்டிங் பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். ஈவன் நாங்கள் அகைன் சொல்கிறது தான், இதே வந்து டிவிகேவே இந்த திருத்துறைப்பூண்டி ஜெயிக்குமா அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு நம்ம பொறுத்து வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். வில் சி அந்த எலெக்ஷன் எப்படி போகுது அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வேற ஒரு டெல்டா தொகுதியோட ரொம்ப குயிக்காக இன்னும் 2-3 நாளில் வந்து ஒரு 3-4 டேஸ்ன்னு நினைக்கிறேன், ஐ மீன் வித்தின் அ வீக்கில் வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே ஒரு 2-3 தொகுதியை வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு குயிக்காக வீடியோஸ் வந்து போடலான்னு இருக்கோம். ஸோ எந்த தொகுதி போகலாம், டெல்டா தொகுதி போகலாம் அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வந்து பொலிட்டிக்கல் கண்டென்ட், இதை விட நல்ல பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு லைக் ஜியோ பாலிட்டிக்ஸ் வச்சுலாம் நாங்கள் பேசலான்னு இருக்கோம். எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஹோப் யூ கைஸ் வில் சப்போர்ட் அஸ். ஸோ இதே மாதிரி வந்து நிறைய சர்வே வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஜியோ பாலிட்டிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுலாம் நாங்கள் வீடியோ பண்ண போகிறோம். எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புகிறோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ நம்ம உங்களை சந்திக்கிறோம்.